வெல்கம் பேக் டு our gift from heaven for you. இன்னைக்கு நம்ம வெயிட் லாஸ் கட் ஹெல்த்தி சீரீஸில் முருங்கைக்கீரை பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது நீங்கள் இட்லி, ரைஸ், தோசை எது கூட சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கப் கருப்பு உளுந்து எடுத்துருக்கோம். இதை நல்லா செவக்க வறுத்துக்கணும். நீங்கள் கருப்பு உளுந்து தான் யூஸ் பண்ணணுன்னு இல்லை, நார்மலாக உங்கள்கிட்ட இருக்க வெள்ளை உளுந்து கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இந்த அளவுக்கு நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கோங்க. இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கப் கடலை பருப்பு எடுத்துருக்கோம். நாங்கள் 85 கிராம் எடுத்துருக்கோம். எல்லாமே 1/3 கப்பில் எடுத்துருக்கோம். ஒரு 5 பூண்டு பல் நல்லா தட்டி வச்சுக்கலாம். இப்போ கடலைப்பருப்பும் நல்லா செவக்க வறுத்தாச்சு. 1.5 கப் முருங்கைக்கீரை நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்கோம். அதுவும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ இந்த முருங்கீரை அப்படியே நம்ம கையில் க்ரஷ் பண்ணும்போது நல்லா அந்த பொறன்னு சவுண்டு கேட்கணும். அந்தளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். நம்ம பண்ணுற அளவுக்கு 5 காஞ்ச மிளகா, ஒரு 3 காஷ்மீரி மிளகா எடுத்துக்கோம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து வறுத்துக்கோங்க. இப்போ அந்த மிளகாவோட நெடி இருக்காது, மிளகாவும் சீக்கிரமாக கரிஞ்சு போயிடாது. இதுவும் வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டோம். 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, இதுவும் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயில் நம்ம தட்டி வச்சுருக்க பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த பூண்டில் இருக்க ஈரத்தன்மை கம்ப்ளீட்டாக போயிடணும். அப்போ தான் நம்மளோட பொடி ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும். எல்லாமே நல்லா கம்ப்ளீட்டாக கூல்டவுன் ஆனதும் மிக்ஸி ஜாரில் மாற்றி அது கூட பெருங்காயத்தூள், கல்லுப்பு ஆட் பண்ணி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஓரளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சதும் கடைசியில் முருங்கைக்கீரையும் சேர்த்து ஒரு 2-3 பல்ஸ் கொடுத்து எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு அரைச்சோன்னா நம்ம முருங்கைக்கீரை பொடி சூப்பராக ரெடி ஆகிடும். இதை சுட சுட சாதத்தில் பொடி சேர்த்து நம்ம நெய் ஊற்றி சாப்பிட்டு பார்த்தோம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. தோசை, இட்லி நீங்கள் எது கூட சாப்பிட்டாலும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் ஹெல்த் பெனிஃபிட்ஸும் ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்ம நார்மலாக இட்லி பொடி செய்கிறதுக்கு இந்த மாதிரி முருங்கைக்கீரையும் ஆட் பண்ணி செஞ்சு சாப்பிட்டோன்னா அதோட பெனிஃபிட்ஸும் நமக்கு இன்னும் அதிகமாக கிடைக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் உங்களுக்காக நிறைய வீடியோஸ் காத்திருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.